ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிபி சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான பருப்பு வடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இந்த பருப்பு வடை ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க. வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல 100 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாங்க. அதை நாங்கள் 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டோம். பாருங்க, ஒரு சொட்டு தண்ணி கூட இதில் இல்லை. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாங்க. இப்போ நம்ம இதில் 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. டைஜஷனுக்காக 2 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சைஸ் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம இதை தனியாக பவுலில் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ இதில் தேவையான அளவு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ என்ன நல்லா சூடாயிருச்சுங்க. நம்ம ஒவ்வொரு வடையா தட்டி இதுல போட்டு எடுத்துடலாம். இப்ப பாருங்க, நம்மளுடைய சுவையான பருப்பு வடை தயாராயிருச்சுங்க. இந்த ரெசிபியை உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.